நம்மை சுற்றி என்ன நடந்தால் என்ன, பகவான் பார்த்துக் கொள்வார் என்ற எண்ணம் உள்ளவரா நீங்கள்? பகவான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் உள்ளார். நாம் எதுவுமே செய்யாமல் சும்மா இருப்பது உட்பட. கீதையில் கண்ணன் தர்மத்தை செய் என்பதை விட அதர்மத்தை எதிர்த்து போராடு என்பதையே பெரிதும் வலியுறுத்துகின்றான். கீதையை ஏன் இறைவன் யுத்தத்துக்கு இடையே போதிக்க வேண்டும்? அமைதியான சூழ்நிலையில் போதித்திருக்கலாமே. ஒரு ஆசிரமத்திலோ ஒரு சாத்வீகமான சூழ்நிலையிலோ கீதையை உபதேசித்திருக்கலாமே. ஒரு பெரும் போர்க்களத்தின் நடுவில் அதை உபதேசிக்க வேண்டும்? மகாபாரத யுத்தம் என்பது போர்க்களம். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் போர். நம் மனதுக்குள்ளும் நம் வாழ்க்கையிலும் நம் தேசத்திலும் அப்படிப்பட்ட போர்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. போர்க்களம் இடைவிடாத செயலாற்றலை குறிக்கிறது. பல நேரங்களில் அர்ஜுனன் நிலைதான் நமக்கும். எதற்கு போரிட வேண்டும்? அதர்மிகள் நமக்கு வேண்டப்படாதவர்களாக தெரிகின்றார்கள், நமக்கு நெருங்கியவர்களாக இருக்கின்றார்கள், ஏன் நம் எண்ணங்களாகவே கூட அவைகள் இருக்கின்றன. இத்தனை நெருக்கமானவர்களை எதற்கு எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தலை தூக்குகிறது. நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? வேறு பலர் அதற்காக பிறந்திருக்கின்றார்களே என்ற எண்ணமும் வருகிறது. அதர்மத்துக்கு எதிரான போரை நாம் விருப்பற்ற நிலையில் செய்ய வேண்டும்.